Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல லாப்ஸ்டர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. லாப்ஸ்டர் குழம்பு. இந்த லாப்ஸ்டர் குழம்பு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் சாண்ட் லாப்ஸ்டர் எடுத்துருக்கேங்க. பாருங்க மண் கலர்ல இருக்கும் இந்த லாப்ஸ்டர். அதனால இது பேர் வந்துட்டு சாண்ட் லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகை லாப்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சிங்கி இறால் அப்படின்னு சொல்லுவோங்க. இறால் வகையை சேர்ந்தது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. வாங்க இறால் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிங்கிரால வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே நான் ஐக்கானில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் விட்டுருக்க வீடியோ வந்துட்டு சிங்கிரால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்போ தான் அது அப்படியே இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இறாலை பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்றதுனால நீங்கள் கடாயிலையும் செஞ்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் 100 கிராம் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோங்க. வாசனைக்காக பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, இது எல்லாத்தையுமே 1 2 போல் எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரியட்டும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கலாம். மசாலா தீஞ்சு போயிடக்கூடாதுங்க. அடுத்ததாக 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுருளை வரணுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கும் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கும் சரியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு, கரைஞ்சி போயிடுச்சு. எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு. இது போல் இருக்கும்போது நம்மளுடைய இந்த லாப்ஸ்டர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இந்த லாப்ஸ்டருக்கு நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறாங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற நார்மலான குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். காரம் ரொம்ப இருக்காதுங்க, அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயோட. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவியில் எல்லாத்துலேயுமே அந்த பச்சை வாசனை வராது. எண்ணெயில் நல்லா ஒரு தடவை இது போல் வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலுமே எண்ணெயில் மிளகா பொடியை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த லாப்ஸ்டரை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே 3 துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதுனால கட் பண்ண நம்மளுடைய லாப்ஸ்டரை சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். மெதுவாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி அதோட இந்த மிளகாய் தூளோட மசாலாவோட நல்ல லாப்ஸ்டர் வதங்கட்டும். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா
அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லாப்ஸ்டர் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம இந்த லாப்ஸ்டர் கறிக்கு மசாலா அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாங்க. தேங்காய் சேர்த்துட்டு அடுத்ததாக தண்ணியில் ஊற வச்ச கசகசா 1 ஸ்பூன் அளவு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து முந்திரி பருப்பு ஒரு 10 போல் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் புதினா ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட்டாக பாருங்கள் மசாலா அரைச்சாச்சு. நல்லா இது போல் நைஸாக இருக்கணும். மசாலா ரெடிங்க. இப்போ நம்ம லாப்ஸ்டர் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த லாப்ஸ்டர்லேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்து அலசி விட்டுக்கலாம். அடுத்ததாக கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிளகு பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சீ ஃபுட்டில் மிளகு பொடி சேர்த்துக்கிறது நல்லது. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா திக்கான குழம்பு கிடைக்கும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் வேணும்னா செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. காரம் பத்தலைன்னா ஒரு 2 போல் பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. லாப்ஸ்டர் வந்துட்டு எப்போயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனக்குமே சாண்ட் லாப்ஸ்டர் தான் கிடச்சிது. நம்ம குக்கரை மூடி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக வரும். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிரேவி அட்டகாசமாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லாப்ஸ்டர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்திக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது போல் கிரேவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு.